ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ப்ளே ஃபார் ஃபன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் போக்கிமான் பிடபிள்யூ ரைவல் டெஸ்டினிஸில் 7வது எபிசோட் ஸ்க்ராகி அண்ட் த டிமாண்டிங் காதிட்டா தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆஷும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிஃப்ட் வேல் சிட்டிக்கு போகிற வழியில் ஒரு காட்டுக்கு நடுவில் பேட்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பேட்டிலில் ஐரிஸ் வந்து அக்ஸிவை யூஸ் பண்ணுவாள், ஆஷ் வந்து அவனோட ஸ்க்ராகியை யூஸ் பண்ணுவான். அப்போ ஐரிஸ் வந்து அக்ஸியூவை ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ண சொல்லுவாள், அதோட அக்ஸியூ ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ண போகும். அப்போ ஆஷ் வந்து ஸ்க்ராகியை அதுலேருந்து தப்பிக்க சொல்லுவான், அதோட ஸ்க்ராகி அதுலேருந்து தப்பிச்சிடும். அப்போ ஆஷ் வந்து ஸ்க்ராகியை ஹெட்பட் யூஸ் பண்ண சொல்லுவான், அதோட ஸ்க்ராகி ஹெட்பட் யூஸ் பண்ணி அக்ஸியூவை அட்டாக் பண்ணிடும். அதோட ஐரிஸ் வந்து அக்ஸியூவை திரும்ப ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ண சொல்லுவாள், அதோட அக்ஸியூ திரும்ப ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணி ஸ்க்ராகியை அட்டாக் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஐரிஸ் வந்து அக்ஸியூவை ட்ராகன் ரேஞ்ச் யூஸ் பண்ண சொல்லுவாள், அதோட அக்ஸியூ ட்ராகன் ரேஞ்ச் யூஸ் பண்ண போகும். அப்போ ஆஷ் வந்து ஸ்க்ராகி கிட்ட அக்ஸியூ ட்ராகன் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே ஹை ஜம்ப் கிங்கை யூஸ் பண்ணி ஸ்க்ராகி அட்டாக் பண்ணிடுன்னு சொல்லுவான். அப்போ ஸ்க்ராகி வந்து ஹை ஜம்ப் கிக் யூஸ் பண்ணி அக்ஸியூ வாயிலே அட்டாக் பண்ணிடும். அப்போ அக்ஸியூ வாய்க்குள்ள இருந்த ட்ராகன் ரேஞ்ச் வந்து அக்ஸியூ வாயிலே வெடிச்சிடும். அப்போ அந்த பேட்டிலில் அக்ஸியூவும் தோற்றுரும், ஸ்க்ராகியும் தோற்றுரும். அப்போ சைலன் வந்து இந்த பேட்டில் ட்ரால முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து அக்ஸியூ கிட்ட அக்ஸியூ நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிட்டேன்னு சொல்லுவான். அதே மாதிரி ஐரிஸும் ஸ்க்ராகி கிட்ட ஸ்க்ராகி நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னு சொல்லுவாள். அப்போ சைலன் வந்து ரெண்டு பேருமே இப்போ ரொம்ப அற்புதமாக பேட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவான். அதோட ரெண்டு பேரும் எங்கேயோ தனியாக போகுங்க. அப்போ சைலன் வந்து ரெண்டு பேருக்கும் தண்ணி தாகமாக எடுத்துருச்சு போல், அதனால தான் ரெண்டு பேரும் தண்ணி குடிக்க போகிறாங்கன்னு சொல்லுவான். அப்போ ரெண்டு பேரும் தண்ணி குடிச்சிட்டு மாற்றி மாற்றி தண்ணியை தூக்கி மூஞ்சில் அடித்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஓடி பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஐரிஸ் வந்து ரெண்டு பேரும் பேட்டில் பண்ணும்போது ரொம்ப கடுமையாக விட்டு கொடுக்காம பேட்டில் பண்ணுறாங்க. பேட்டில் முடித்தோடனே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்லுவாள். அப்போ ஸ்னைவி வந்து அவர் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படும். அப்போ அக்ஸியும் ஸ்க்ராகியும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இடையில ஒரு காத்திட்டா வந்து அவர் ரெண்டு பேர் மேலேயும் முட்டிடும். அதோட மூணு பேர் உருண்டுக்கிட்டே போய் ஒரு பாறை மேலே முட்டிடுவாங்க. அப்போ ஸ்க்ராகி கோவப்பட்டுக்கிட்டு லீர் யூஸ் பண்ணும். ஆனால் அதை பார்த்து பயப்படாமல் காத்திட்டா வந்து ஸ்க்ராகியவே பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்போ ஆஷ் வந்து ஸ்க்ராகி கிட்ட லீர் யூஸ் பண்ணாதேன்னு சொல்லுவான். அப்போ சைலன் வந்து அந்த போக்கிமான் பேர் காத்திட்டான்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து அந்த போக்கிமானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி போக்கிடெக்ஸ் எடுத்து பாவான். போக்கிடெக்ஸில் அந்த போக்கிமானை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லும். அப்போ காத்திட்டாவோட ட்ரெயினர் அங்கே வருவாங்க. அப்போ ஆஷ் ஐரிஸ் சைலன் வந்து அவளோட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து என் பேர் கேட்டரின்னு சொல்லுவாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஜிம் பேட்டில் பண்ணுறதுக்காண்டி போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. அப்போ காதிடா வந்து கேத்தரின் ஜெயிச்சா ரெண்டு ஜிம் பேச்சை காமிக்கும். அப்போ கேத்தரின் வந்து ஆஷ் கிட்ட நீங்களும் ஜிம் பேட்டில் பண்ணுறதுக்கு தான் பயணம் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. அதோட ஆஷ் வந்து ஆமான்னு சொல்லுவான். அப்போ கேத்தரின் வந்து நீங்கள் இதுவரை எத்தனை பேட்ச் ஜெயிச்சிருக்கேன்னு கேட்பாங்க. அதோட ஆஷ் வந்து நான் 4 ஜிம் பேட்ச் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து காமிப்பான். அப்போ கேத்தரின் வந்து என்னோட 2 ஜிம் பேட்ச் அதிகமாக ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லுவாள். அப்போ அக்ஸியோட வயிற்றுலேருந்து சவுண்டு வரும். அப்போ ஐரிஸ் வந்து அக்ஸிவுக்கு பசி எடுத்துருச்சுன்னு சொல்லுவாள். அப்போ சைலன் வந்து இப்போ லஞ்சு சாப்பிட்ற நேரம், நான் லஞ்சு சமைச்சு தரேன் வாங்க சாப்பிடுவோன்னு சொல்லுவான். அதோட சைலன் லஞ்சு சமைச்சு வச்சுருப்பான். எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா போக்கிமான்ஸும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ ஆஷ் வந்து கேத்தரின் கிட்ட நீங்கள் நிம்பாசா சிட்டியை நோக்கியா போறியேன்னு கேட்பான். அதோட கேத்தரின் வந்து ஆமாம் நிம்பாசா சிட்டியை நோக்கி தான் போகிறேன், அந்த ஜிம் லீடர் எலிசாவை காத்திட்டாக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ சைலன் வந்து எலிசா சூப்பராக ஜிம் பேட்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லுவான். அப்போ கேத்தரின் வந்து நீங்கள் எலிசாவை பார்த்துருக்கலான்னு கேட்பா. அப்போ ஆஷ் வந்து நான் எலிசாவோட ஜிம் பேட்டில் பண்ணி தான் வோல்ட் ஜிம்பேஜை ஜெயிச்சேன்னு சொல்லுவான். அப்போ ஐரிஸ் வந்து கேத்தரின் கிட்ட நீங்கள் நிம்பாசா சிட்டி போனீங்கன்னா அங்குள்ள அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் உள்ள ராட்டினத்தில் ஆடுங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாள். அதே மாதிரி சைலன் வந்து கேத்தரின் கிட்ட நிம்பாசா சிட்டியில் உள்ள சப்வே ஸ்டேஷன்லாம் சுற்றி பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ஸ்க்ராகி சாப்பிடும்போது காத்திட்டா ஸ்க்ராகியவே பார்த்துக்கிட்டே இருக்கும். அதோட ஸ்க்ராகிக்கு கோவம் வந்துடும். அதோட ஸ்க்ராகி வந்து ஹெட்பட் யூஸ் பண்ண போகும். அப்போ காத்திட்டா அங்கேருந்து தப்பிச்சிடும். அதோட ஸ்க்ராகி போய் கீழே விழுந்துடும். அதை பார்த்து காத்திட்டா சிரிக்கும். அதோட ஸ்க்ராகி வந்து திரும்ப எந்திரிச்சு ஹை ஜம்ப் கிங்க் யூஸ் பண்ண போகும். அதுலேருந்தும் காத்திட்டா தப்பிச்சிடும். அப்போ திரும்ப காத்திட்டா ஸ்க்ராகியை பார்த்து சிரிக்கும். அப்போ காத்திட்டா வந்து சைக்கிக் யூஸ் பண்ணி கேத்தரினை அதுக்கிட்ட கூட்டிகிட்டு வரும். அப்போ கேத்தரின் வந்து காத்திட்டா உனக்கு என்ன வேணும்னு கேட்பா. அப்போ காத்திட்டா வந்து கேத்தரின் கிட்ட என்னமோ சொல்லும். அப்போ கேத்தரின் வந்து உனக்கு ஸ்க்ராகியை பிடிச்சிருக்கான்னு கேட்பா. அதோட காத்திட்டா ஆமான்னு சொல்லும். அதுக்கப்புறம் காத்திட்டா வந்து அங்கே சுற்றி உள்ள 3 போக்கிபாலையும் கை காமிச்சு என்னமோ சொல்லும். அப்போ கேத்தரின் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ ஸ்க்ராகிக்கு பதிலாக அவன் கிட்ட இருக்கிற வேற ஒரு போக்கிமான ட்ரேட் பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்பா. அதோட காத்திட்டா ஆமான்னு சொல்லும். அதோட கேத்தரின் வந்து ஆஷ் கிட்ட போய் ஆஷ் என் காத்திட்டாவுக்கு உன்னோட ஸ்க்ராகியை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால்
நம்ம 2 பேரும் ட்ரேட் பண்ணிக்கிறோமா அப்படின்னு கேட்டுட்டு அவளோட 3 போக்கிமானையும் வெளியே வர சொல்லுவா. பார்த்தா 3 போக்கிமான்லேருந்து ஒன்று டீலிங் வரும், இன்னொன்று டபுமாக்கா வரும், இன்னொன்று மேண்டிபஸ் வரும். இதில் எந்த போக்கிமான் வேணுமோ உனக்கு சூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஆஷ் வந்து எனக்கு ட்ரேட் பண்ண விருப்பமே இல்லை, என்கிட்ட இருக்கிற போக்கிமான் எனக்கு போதும்னு சொல்லுவான். அப்போ கேத்ரின் வந்து காத்திட்டா கிட்ட இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்பா. அப்போ காத்திட்டா வந்து என்னமோ கேத்ரின் கிட்ட சொல்லும். அப்போ கேத்ரின் வந்து ஆஷ் கிட்ட நம்ம 2 பேரும் பேட்டில் பண்ணுவோம், அந்த பேட்டில் நான் ஜெயிச்சிட்டேன்னா ஸ்க்ராகியை எனக்கு தந்துடும், அல்ல நீ ஜெயிச்சிட்டினா ஸ்க்ராகியை நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஆஷ் வந்து நான் அதுக்கு ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்லுவான். அப்போ அக்ஸியூ வந்து கேத்ரின் பேசுறதை கேட்டு ரொம்ப வருத்தப்படும். அப்போ கேத்ரின் வந்து ஆஷ் கிட்ட எங்களோட பேட்டில் பண்ணால் தோத்துருவோன்னு நினச்சி பயப்படுறியான்னு கேட்பா. அப்போ ஆஷ் வந்து நான் அதுக்கெலாம் பயப்படலைன்னு சொல்லுவான். அப்போ கேத்ரின் வந்து நீ போக்கிமான் ட்ரெயினராக இருக்க தகுதியே இல்லை, ஒரு சின்ன சேலஞ்சை கூட அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாள். அப்போ ஆஷ் வந்து நான் உன்னோட பேட்டில் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஐரிஸ் வந்து ஏன் ஒத்துக்கிட்ட, இந்த பேட்டில் தோத்துட்டினா உன் ஸ்க்ராகி போயிடும்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாமல் அக்ஸியூ ரொம்ப வருத்தப்படும்னு சொல்லுவா. அப்போ ஆஷ் வந்து நான் இந்த பேட்டில் கண்டிப்பாக தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ காத்திட்டா வந்து மேண்டிபஸை காமிச்சு கேத்ரின் கிட்ட என்னமோ சொல்லும். அப்போ கேத்ரின் வந்து பேட்டிலுக்கு மேண்டிபஸை வச்சு பேட்டில் பண்ண சொல்றியான்னு கேட்பா. அதோட காத்திட்டா ஆமான்னு சொல்லும். அப்போ கேத்ரின் வந்து என் பேட்டிலுக்கு நான் மேண்டிபஸை சூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவா. அப்போ ஆஷ் வந்து என் பேட்டிலுக்கு நான் டியூபிக்கு சூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவான். அதோட 2 பேரும் பேட்டில் பண்ண நிற்பாங்க. அப்போ ஆஷோட எல்லா போக்கிமானும் அந்த பேட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்போ சைலன் வந்து அந்த பேட்டில் ஆரம்பிக்கலான்னு சொல்லுவான். அப்போ காத்திட்டா வந்து என்ன மூவ் யூஸ் பண்ணுறதுன்னு கேத்ரின் கிட்ட சொல்லும். அப்போ கேத்ரின் அதை கேட்டுட்டு ஃபியூரி அட்டாக் யூஸ் பண்ண சொல்லுவா மேண்டிபஸை. அதோட மேண்டிபஸ் ஃபியூரி அட்டாக் யூஸ் பண்ணும். அப்போ ஆஷ் வந்து டியூபிக்கு அங்கேருந்து தப்பி சொல்லுவான். அதோட டியூபிக்கு அங்கேருந்து தப்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஆஷ் வந்து டியூபிக்கே டேக்கிள் யூஸ் பண்ண சொல்லுவான். அதை டியூபிக் டேக்கிள் யூஸ் பண்ணி மேண்டிபஸை அட்டாக் பண்ணிடும். அதுக்கப்புறம் திரும்ப காத்திட்டா சொல்கிறத கேட்டு கேத்ரின் வந்து ஏர் ஸ்லாஷ் யூஸ் பண்ண சொல்லுவா மேண்டிபஸ். அதோட மேண்டிபஸ் ஏர் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி டியூபிக்கு அட்டாக் பண்ணிடும். அப்போ திரும்ப காத்திட்டா சொல்கிறத கேட்டு கேத்ரின் வந்து மேண்டிபஸை டார்க் பல்ஸ் யூஸ் பண்ண சொல்லுவாள். அதோட மேண்டிபஸ் டார்க் பல்ஸ் யூஸ் பண்ணும். அப்போ ஆஷ் வந்து டியூபிக்கு அதிலேருந்து தப்பிச்சு ஃப்ளேம் த்ரோவர் யூஸ் பண்ண சொல்லுவாள். அதோட டியூபிக் வந்து அதிலேருந்து தப்பிச்சு ஃப்ளேம் த்ரோவர் யூஸ் பண்ணி மேண்டிபஸ் அட்டாக் பண்ணிடும். அப்போ திரும்ப காத்திட்டா சொல்கிறத கேட்டு கேத்ரின் வந்து பிரேவ் பேர்டு யூஸ் பண்ண சொல்லுவாள் மேண்டிபஸ். அதோட மேண்டிபஸ் வந்து பிரேவ் பேர்டு யூஸ் பண்ணி டியூபிக்கு அட்டாக் பண்ணிடும். அப்போ ஆஷ் வந்து டியூபிக்கை டேக்கிள் யூஸ் பண்ண சொல்லுவாள். அதோட டேக்கிள் யூஸ் பண்ணும். அதுலேருந்து மேண்டிபஸ் தப்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஆஷ் வந்து டியூபிக்கை ஃப்ளேம் த்ரோவர் யூஸ் பண்ண சொல்லுவான். திரும்ப டியூபிக் ஃப்ளேம் த்ரோவர் யூஸ் பண்ணும். அதுலேருந்து மேண்டிபஸ் தப்பிச்சிடும். அப்போ கேத்ரின் வந்து காத்திட்டா சொல்கிறத கேட்டு மேண்டிபஸை திரும்ப பிரேவ் பேர்டு யூஸ் பண்ண சொல்லுவாள். அதோட மேண்டிபஸ் பிரேவ் பேர்டு யூஸ் பண்ணும். அப்போ ஆஷ் வந்து டியூபிக்கை ஃப்ளேம் சார்ஜ் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட டியூபிக் ஃப்ளேம் சார்ஜ் யூஸ் பண்ணும். அப்போ 2 போக்கிமானும் ஒன்றுக்கு ஒன்று அட்டாக் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த பேட்டில் வந்து மேண்டிபஸ் தோத்துரும். அப்போ காத்திட்டா வந்து கேத்ரின் கிட்ட என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்போ ஐரிஸ் அதை பார்த்துட்டு இதில் யார் ட்ரெயினர்னே சரியாக சொல்ல முடியலன்னு சொல்லுவா. அப்போ கேத்ரின் வந்து காத்திட்டா கிட்ட ஸ்க்ராகியை மறந்துடுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பா இந்த பேட்டில் நான் தோத்ததுக்கு. அப்போ திடீர்னு அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ கேத்ரின் வந்து இந்த இடத்து பக்கத்தில் ஒரு சின்ன வீடு இருக்குது, நேற்று நைட் அங்கே தான் தங்கினேன், என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவா. அதோட எல்லாரும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அதோட எல்லாரும் அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆயிரும். அதோட ஆஷோ ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளேயே தூங்குவாங்க. அப்போ காத்திட்டா மட்டும் எந்திரிச்சு ஸ்க்ராகியை போய் எழுப்போம். அதோட ஸ்க்ராகி எந்திரிச்சிரும். அப்போ காத்திட்டா வந்து ஸ்க்ராகியை சாப்பிட கூப்பிடும். அதோட ஸ்க்ராகி சரின்னு சொல்லும். அதோட 2 போக்கிமானும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும் சாப்பிட்றதுக்காண்டி. அப்போ அக்ஸியூ வந்து தூங்கிட்டு இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு கெட்ட கனவு வரும். ஆஷ் வந்து பேட்டிலில் தோற்று காத்திட்டாவோட ஸ்க்ராகி போகிற மாதிரி கனவு வரும். அதோட அக்ஸியூ வந்து டக்குன்னு எந்திரிச்சிரும். அப்போ அது பக்கத்தில் ஸ்க்ராகி இல்லாத கவனிக்கும், அதே மாதிரி காத்திட்டா இல்லாததையும் கவனிக்கும். அதுக்கப்புறம் கதவு திறந்துருக்கிற பார்த்துட்டு வெளியே போயிருப்பாங்கன்னு நினச்சிட்டு அது வெளியே போக ட்ரை பண்ணும். அப்போ ஸ்னைவி வந்து அக்ஸியூவை பார்த்துரும். அதோட ஸ்னைவியும் அக்ஸியூவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும். அப்போ ஸ்க்ராகியும் காத்திட்டாவும் ஒரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே நிற்பாங்க. அப்போ காத்திட்டா வந்து சைக்கிக் யூஸ் பண்ணி ஒரு ஆப்பிளை பறித்து ஸ்க்ராகி கிட்ட கொடுக்கும். அப்போ அக்ஸியூ அவ இருக்கிற இடத்துக்கு வந்துடும். அதோட அக்ஸியூ வந்து ஸ்க்ராகியை கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணும். அப்போ காத்திட்டாவும் ஸ்க்ராகியை போக விடாமல் கையை பிடிச்சி இழுக்கும். அப்போ பீகாச்சு வந்து ஆஷ் எழுப்பும். அப்போ ஆஷ் வந்து என்னாச்சு பீகாச்சுன்னு கேட்பேன். அதோட பீகாச்சு வந்து போக்கிமான் இல்லாததை சொல்லும். அப்போ ஆஷ் எந்திரிச்சு பார்த்துட்டு எங்கே போச்சு போக்கிமான்னு கேட்பான். அப்போ சைலன் வந்து என்னாச்சுன்னு கேட்பான். அப்போ ஆஷ் வந்து என்னோட ஸ்னைவியும் ஸ்க்ராகியையும் காணோன்னு சொல்லுவான். அதே மாதிரி ஐரிஸ் வந்து என்னோட அக்ஸியூவையும் காணோன்னு சொல்லுவாள். அப்போ கேத்ரின் வந்து என்னோட காதிடாவையும் காணோன்னு சொல்லுவாள். அப்போ சைலன் வந்து வாங்க நம்ம வெளியே போய் தேடி பார்ப்போம்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் அவனோட ட்ரான்குயிலை வெளியே வர சொல்லி போய் தேட சொல்லுவான் மற்ற எல்லா போக்கிமானையும். அதே மாதிரி ஆஷ் வாட்டியும் டியூபிக்கும் ஒரு சைடு போய் தேட சொல்லுவான்.
அதோட எல்லாரும் தனித்தனியாக போய் தேடுவாங்க. அப்போ அக்ஷியும் காதிட்டாவும் ஸ்க்ராக்கி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ ஸ்க்ராக்கிக்கு வந்து கை வலிக்க ஆரம்பிச்சிடும். அதோட அக்ஷியும் அதை பார்த்துட்டு கையை விட்டுரும். அப்போ அக்ஷியும் டக்குன்னு கையை விட்டோன்னே காதிட்டா அப்படியே உருண்டுக்கிட்டே போய் கீழே விழுந்துரும். அதோட காதிட்டாக்கு கோவம் வந்துடும். அதோட காதிட்டா வந்து சைஷாக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண பார்க்கும். அதுலேருந்து அக்ஷிவ் தப்பிச்சிடும். அதோட அக்ஷிவ் வந்து ட்ராகன் ரேஞ்ச் யூஸ் பண்ணி காதிட்டாவை அட்டாக் பண்ணிடும். அதோட காதிட்டா பறந்து போய் கார்பாட்டார் தூங்கிட்டு இருக்கும். அது மேலே போய் விழுந்துடும். அப்போ கார்பாட்டார் வாயிலிருந்து ஒரு மோசமான ஸ்மெல் வரும். அதை காதிட்டானால தாங்கவே முடியாது. அதோட காதிட்டா வந்து கார்பாட்டாரை அட்டாக் பண்ணிடும். அதோட கார்பாட்டார் வந்து கோவமாக எந்திரிச்சு காதிட்டாவை துரத்துட்டு வரும். அதுக்கப்புறம் ஸ்லெட்ஜ் பாம் யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ண பார்க்கும். அப்போ ஸ்னைவி அங்கே வந்து ஒயின்வப்பை யூஸ் பண்ணி ஸ்க்ராக்கியும் அக்ஷியும் அதுலேருந்து காப்பாற்றிடும். அதோட காதிட்டா மட்டும் அதில் அடிபட்டு கீழே கிடக்கும். அதோட காதிட்டா வந்து ஹிட்டன் பவர் யூஸ் பண்ணி கார்பாட்டாரை அட்டாக் பண்ணிடும். அப்போ கார்பாட்டார் வந்து திரும்ப ஸ்லெட்ஜ் பாம் யூஸ் பண்ணி காதிட்டாவை அட்டாக் பண்ணிடும். அப்போ ட்ரான்குயில் வந்து ஐரிஸ் சைலண்ட் காயத்ரினா அங்கே கூட்டிகிட்டு வந்துடும். அப்போ கார்பாட்டார் வந்து ஸ்மாக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும். அப்போ சைலண்ட் வந்து கார்பாட்டார் கோவமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். அப்போ ஐரிஸ் வந்து எப்படி அது கோவமாச்சுன்னு கேட்பா. அப்போ காயத்ரின் வந்து நம்மளோட போக்கிமான் தான் அந்த போக்கிமான கோவமாக்க காரணமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ ஆஷ் வந்து பீகாச்சு கிட்ட கார்பாட்டாரை போய் சமாதானப்படுத்த சொல்லுவான். அதோட பீகாச்சு போய் கார்பாட்டார்ட்ட பேசி பார்க்கும். ஆனாலும் கார்பாட்டார் கோவப்பட்டு ஸ்மாக் யூஸ் பண்ணி எல்லா போக்கிமானையும் அட்டாக் பண்ணும். அப்போ திரும்ப பீகாச்சு பேச பார்க்கும். அப்போ காதிட்டா வந்து கோவப்பட்டு சைஷாக் யூஸ் பண்ணும். அதோட கேத்ரின் வந்து காதிட்டா எதுவும் யூஸ் பண்ணாதேன்னு சொல்லுவாள். அப்போ ஸ்னைவி வந்து காதிட்டாவை அட்டாக் பண்ணி தடுத்து நிறுத்திடும். அதோட ஆஷ் வந்து கார்பாட்டார் எங்களை மன்னிச்சிரு, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ சைலன் வந்து கேத்ரின் கிட்ட உன்னோட டீலிங் வந்து அரோமா தெரப்பி யூஸ் பண்ணுவான்னு கேட்பான். அதோட கேத்ரின் வந்து ஆமாம் என் டீலிங் அரோமா தெரப்பி யூஸ் பண்ணுன்னு சொல்லுவாள். அதோட சைலன் வந்து வேகமாக ஒரு டீலிங்கை வெளியே விட்டு அரோமா தெரப்பியை கார்பாட்டார் மேலே யூஸ் பண்ணுன்னு சொல்லுவான். அதோட கேத்ரின் அவளோட டீலிங்கை வெளியே வர சொல்லுவாள். அதோட டீலிங் வெளியே வரும். அதோட கேத்ரின் வந்து டீலிங்கை அரோமா தெரப்பி யூஸ் பண்ண சொல்லுவாள் கார்பாட்டார் மேலே. அதோட டீலிங் அரோமா தெரப்பியை கார்பாட்டார் மேலே யூஸ் பண்ணும். அதோட கார்பாட்டார் வந்து சந்தோஷமாயிரும். அதோட சைலன் வந்து அரோமா தெரப்பி வேலை செய்யுதுன்னு சொல்லுவான். அதோட கார்பாட்டார் வந்து அங்கேருந்து கிளம்பிடும். அப்போ கேத்ரின் வந்து காத்திட்டா நல்ல வேலை உனக்கு ஒன்றாகலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ காத்திட்டா வந்து ஸ்னைவியை கை காமிச்சு கேத்ரின் கிட்ட என்னமோ சொல்லும். அதோட கேத்ரின் வந்து காத்திட்டா நீ அந்த ஸ்னைவியோட சண்டை போட ஆசைப்படுறியான்னு கேட்பா. அதோட காத்திட்டா ஆமான்னு சொல்லும். அப்போ ஆஷ் வந்து வாங்க நம்ம எல்லாரும் திரும்ப அந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் போக்கிமான்ட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ கேத்ரின் வந்து ஆஷ் கிட்ட ஆஷ் என்னோட காத்திட்டா வந்து உன்னோட ஸ்னைவியோட பேட்டில் பண்ண ஆசைப்படுது, நாளைக்கு நம்ம 2 பேரும் பேட்டில் பண்ணுவோமான்னு கேட்பா. அதோட ஆஷ் வந்து ஸ்னைவி நீ இந்த பேட்டிலுக்கு ஒத்துக்கிறியான்னு கேட்பான். அதோட ஸ்னைவி சரின்னு சொல்லும். அதோட 2 பேரும் அடுத்த நாள் பேட்டில் பண்ணுறதுக்காண்டி நிற்பாங்க காலையில். அப்போ சைலன் வந்து பேட்டில் ஆரம்பிக்கலான்னு சொல்லுவான். அப்போ கேத்ரின் வந்து காதிட்டாவை சைஷாக் யூஸ் பண்ண சொல்லுவாள். அதோட காதிட்டா வந்து சைஷாக் யூஸ் பண்ணும். அப்போ ஆஷ் வந்து ஸ்னைவியை அங்கேருந்து தப்பிக்க சொல்லுவான். அதோட ஸ்னைவி அங்கேருந்து தப்பிச்சிரும். அதோட கேத்ரின் வந்து ஹிட்டன் பவர் யூஸ் பண்ண சொல்லுவாள் காதிட்டாவை. அதோட காதிட்டா வந்து ஹிட்டன் பவர் யூஸ் பண்ணும். அப்போ ஆஷ் வந்து ஸ்னைவியை லீஃப் ஸ்ட்ராம் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட ஸ்னைவி லீஃப் ஸ்ட்ராம் யூஸ் பண்ணி அதை ஹிட்டன் பவரை தடுத்துரும். அதுக்கப்புறம் ஆஷ் வந்து ஸ்னைவியை ஒயின் வெப் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட ஸ்னைவி ஒயின் வெப் யூஸ் பண்ணும். அப்போ கேத்ரின் வந்து டபுள் ஸ்லாப் யூஸ் பண்ண சொல்லுவாள் காதிட்டாவை. அதோட காதிட்டா வந்து டபுள் ஸ்லாப் யூஸ் பண்ணி அந்த ஒயின் வெப்பை தடுத்துரும். அதுக்கப்புறம் ஆஷ் வந்து ஸ்னைவியை லீஃப் பிளேட் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட ஸ்னைவி லீஃப் பிளேட் யூஸ் பண்ணி காதிட்டாவை அட்டாக் பண்ணிடும். அதோட கேத்ரின் வந்து காதிட்டாவை சைஷாக் யூஸ் பண்ண சொல்லுவாள் திரும்ப. அதோட காதிட்டா வந்து சைஷாக் யூஸ் பண்ணும். அப்போ ஆஷ் வந்து ஸ்னைவியை லீஃப் ஸ்ட்ராம் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட ஸ்னைவி லீஃப் ஸ்ட்ராம் யூஸ் பண்ணி அந்த சைஷாக்கையும் தடுத்துட்டு காதிட்டாவையும் அட்டாக் பண்ணிடும். அதோட காதிட்டா தோத்துரும். அதோட சைலன் வந்து இந்த பேட்டில் காதிட்டா தோத்துருச்சு, அதனால ஸ்னைவி தான் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லுவான். அதோட எல்லா போக்கிமானும் சந்தோஷப்படும் ஸ்னைவி ஜெயிச்சதுக்கு. அதோட காதிட்டா வந்து கோவப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே ஓடிடும். அதோட கேத்ரின் வந்து அதை தடுத்துக்கிட்டே ஓடுவா. அதுக்கப்புறம் ஆஷ் ஐரிஸ் சைலன் கிட்ட நீங்கள் செஞ்ச உதவிக்கெலாம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவா. அதோட ஆஷ் ஐரிஸ் சைலன் வந்து பரவாயில்ல இருக்கட்டும், நல்லா ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட கேத்ரின் வந்து திரும்ப காதிட்டாவை துரத்துக்கிட்டே ஓடுவா. அதோட ஸ்க்ராகியும் ஆக்சியும் ஸ்னைவி கிட்ட வந்து ரொம்ப நன்றி சொல்லுவோம். அதோட ஸ்னைவி சந்தோஷப்படும். அதோட ஆஷ் வந்து வாங்க நாமளும் இங்கேருந்து கிளம்புவோம்னு சொல்லுவான். அதோட எல்லோரும் அங்கேருந்து கிளம்புவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு ஃபுல்லாக முடிஞ்சிருது. அடுத்து போக்கிமான் BW ரிவைல் டெஸ்டினிஸில் 8வது எபிசோடு பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.